கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் எல்லாரும் போர் ஆயிட்டீங்க போல, எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணினு கேள்விப்பட்டதோட. சரி, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணி ஆன்சரை சென்ட் பண்ண வேணாம். நான் ஒரு கேள்வியையும் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்க அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதானே நீங்க ஆன்சர் தெரியுமா தெரியலையான்னு நாங்க பார்க்கணும். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் ஒவ்வொரு கேள்வியும் ஸ்டார்ட் பண்ணக்கு முதல் அதுக்குரிய ஆன்சரை, அதுக்குரிய அதாவது விடை இலக்கம் இதுதான்ன்றத நீங்க கமெண்ட் பண்ணிட்டே போங்க. சரி, உங்களுக்கு இயலுமா அல்லது விருப்பமாக இருந்தால் நாங்க ஸ்டார்ட் பண்றேன். முதலாவது கேள்வி, ரொபின்சன் குரூசே என்பது. ரொபின்சன் குரூசே என்பது ரொபின்சன் குரூசே என்ற ஒரு வார்த்தை என்னத்தை குறித்து நிக்குது? இதுதான் இந்த வினா. முதலாவது அதுக்கான விடை போடப்பட்டிருக்கிறது, ஒரு உளவியலாளர். ரொபின்சன் குரூசே ஒரு உளவியலாளர். இரண்டாவது போடப்பட்டிருக்கு, மொசாம்பிக் நாட்டுல உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி முறைமை. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனியான கல்வி முறை இருக்கும். இது மொசாம்பிக் நாட்டுல உருவாக்கப்பட்ட கல்வி முறையா என்பது போட்டிருக்கிறது. அடுத்தது, முன் கட்டளைமை பருவ மாணவர்களுக்கான வாசிப்புக்கான ஒரு நூல். இறுதியாக போடப்பட்டிருக்கு, ஒரு கல்வி தத்துவியலாளர். நாங்க பார்க்க வேண்டியது, ரொபின்சன் குரூசே என்பது ரூசோவால முன் கட்டளைமை பருவ மாணவர்களுக்கு வாசிப்பிற்காக பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு நூல். இதுதான் ரொபின்சன் குரூசே. ரொபின்சன் குரூசே என்பது ஒரு உளவியலாளர் அல்ல, ரூசோ. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் எப்பவுமே அதை மீட்டிட்டு வர ஒரு விஷயம். ரொபின்சன் குரூசே என்பது ரூசோவால முன்கட்டளைமை பருவம், அதாவது ரூசோ தன்னுடைய கலை திட்ட வகுப்பில ஒவ்வொரு பருவத்தையும் அவர் வகுத்திருக்கிறார். அந்த வகுப்பின் அடிப்படையில கட்டளைமை பருவம், முன் கட்டளைமை பருவ மாணவர்கள் கட்டாயமாக வாசிக்க வேண்டிய ஒரு நூல் என்று அதை பரிந்துரை செய்கிறார். அவர் எவ்வாறு அந்த ரொபின்சன் குரூசேய வாசிக்க வேணும் என்று சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, முன்கட்டளைமை பருவத்தில் மாணவர்களுக்கு அறிவு துரிதமாக வளர்ச்சி அடையப்பட வேண்டும். அத்தோடு மாணவர்கள் தேடி ஆராயும் திறன், அதாவது அவங்களோட தேடல் சார்பான விருத்தி ஏற்பட வேண்டும். ஆய்வுகளுக்கும் கண்டுபிடிப்புக்கும் அது வழிவகுக்க வேண்டும். மற்றதா மாணவர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். இவ்வாறான விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு நூல் தான் ரொபின்சன் குரூசே. இந்த ரொபின்சன் குரூசேய ஒவ்வொரு மாணவர்களும் ஆசிரியர்களும் கட்டாயம் வாசிக்க வேண்டும். ஸ்பெஷலா அவர் பரிந்துரை செய்கிறார் யாருக்காக சொன்னா, முன் கட்டளைமை பருவ மாணவர்களுக்கு. எனவே வினா இலக்கம் 1, ரொபின்சன் குரூசே என்பது முன் கட்டளைமை பருவ மாணவர் வாசிப்புக்கான ஒரு நூல். இதை பரிந்துரை செய்கிறவர் ரூசோ. அடுத்த வினா, நோட் பண்ணி எடுக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு சொன்னா திரும்ப சொல்லணுமா இருந்தா நீங்க சொல்லணும். சரி, இரண்டாவது வினாக்கு போவோம். அரூசா என்ற கல்வி திட்டம் எந்த நாடு முன்வைத்தது? குறிப்பா இந்தியாவுல காந்தியால கல்வி திட்டம் முன்வைப்புல பாரதா என்ற ஒரு கல்வி திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்குது. காந்தி இந்தியாவோட தொடர்புடைய ஒரு கல்வி முறை பாரதா என்ற கல்வி முறை. இலங்கையில 1932ஆம் ஆண்டு கண்ணங்கராவல கந்தச என்ற ஒரு கல்வி திட்ட முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி 1976வது வருடம் தன்சானியா நாட்டோட ஜனாதிபதியாக இருந்த ஜூலியஸ் நியாரரோ 1976ஆம் ஆண்டு அரூசா என்ற ஒரு கல்வி திட்டத்தை முன்வைத்தார். அவரது கல்வி திட்டத்தை முன்வைக்கிறது காரணம் என்னன்னா, தன்சானியா காலனித்துவத்தின் கீழ் காணப்பட்டு போது தன்சானியாவில் மேலத்தைய கல்வி முறைகள் புகுத்தப்பட்டு காணப்பட்டது. எனவே தமது நாட்டுக்கே உரித்தான ஒரு கிராமிய பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் ஜூலியஸ் நியாரரோவால 1976வது வருடம்
தம்முடைய நாட்டிட அதாவது நாட்டுக்கே உரித்தான கல்வி முறையை கொண்டு வர வேண்டும், அதனூடாக கிராமிய ரீதியான அபிவிருத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக முன்வைக்கப்பட்ட திட்டம் தான் அருசா திட்டம். இந்த அருசா திட்டத்தை முன்வைத்த நாடு தன்சானியா. அதன் பிறகு 1978 அருசா திட்டம் முன்வைக்கப்பட்டதால தான் தன்சானியாவில் கட்டாய கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே அருசா என்ற கல்வி திட்டத்தை வெளியிட்ட நாடு தன்சானியா. அவ்வாறே வாரதா கல்வி திட்டம் இந்தியாவுல காந்தியால முன்வைக்கப்பட்டது. இலங்கையில கந்தச என்றப்படுகின்ற ஒரு கலை திட்டம் அல்லது கல்வி திட்டம் 1932 மத்திய மாகாணத்துல ஹந்தச பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டு கண்ணங்கரா அவர்களால முன்வைக்கப்பட்டது. அடுத்த வினா இலக்கம் 3. ஒடுக்குமுறைக்கு எதிரான கல்வி சிந்தனையை முன்வைத்தவர் யார்? யாருக்கா எல்லாருக்கும் மாவோ சேதுங்க வந்திருக்கு. அப்ப மாவோ எடுப்போமா நாங்க ஆன்சரு? ஒடுக்குமுறை எதிரான கல்வி, ஒடுக்குமுறைக்கு எதிரான கல்வி என்ற முதல் என்னென்று பார்ப்போமா இருந்தா, ஒடுக்குமுறை அதாவது காலனித்துவம், காலனித்துவத்தை மேற்கொண்ட அதாவது ஆங்கிலேயர்கள் அல்லது ஐரோப்பியர்கள் தம்முடைய கல்வி முறையை உலகத்துல தங்கள் கைப்பற்றிய நாடுகளில முன்வைத்தார்கள். அதுதான் ஒடுக்குமுறை ரீதியான ஒரு கல்வி. அந்த ஒடுக்குமுறை ரீதியான கல்வி எங்களுக்கு தேவையில்லை, அந்த ஒடுக்குமுறை ரீதியான கல்வியை நாங்க துறந்து எங்கட நாட்டுக்கே உரித்தான அல்லது சுதந்திரமான கல்வியை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் ஒடுக்குமுறைக்கு எதிரான கல்வி. அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான கல்வியை முன்வைத்தவர் பவுலோ பிரேயர். பிரேசிலை சேர்ந்த அதாவது தென் அமெரிக்க நாடான பிரேசிலை சேர்ந்த பவுலோ பிரேயர் என்பவர் தான் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான கல்வியை முன்வைத்தார். இந்த பவுலோ பிரேயர் குறிப்பிடுற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த காலனித்துவ கல்வி முறையானது பாடசாலை சிறைச்சாலை இரண்டையும் சமப்படுத்துது. சிறைச்சாலையோட நோக்கங்கள் தான் நடவடிக்கைகள் தான் பாடசாலையில அடையப்படுகிறது. அதை தவிர மாணவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்ற விஷயத்தை ஆசிரியர்கள் கவனத்திற்கொள்ளாது வங்கியில எவ்வாறு பணத்தை வைப்பு செய்து நிரப்புறாங்களோ அந்த வகையில தான் மாணவர்களோட தலைய தகவல்களால ஆசிரியர்கள் மாணவரோட மனோநிலை அறியாமல் வெறுமனே தகவல்களை நிரப்புறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டையும், ஒடுக்குமுறை கல்வியானது பணத்தை வங்கியில வைக்கின்ற முறைக்கு ஒப்பானது என்றும் இந்த பவுலோ பிரேயர் குறிப்பிடுகிறார். சிறைச்சாலை முறையில காணப்படுகின்ற அதாவது ஒரு அதிகாரி வந்தால் எவ்வாறு அங்க இருக்க சிறை கைதிகள் பயப்படுகின்றார்கள், அங்கு அடிக்கப்படுகின்ற மணிக்கு எவ்வாறு சிறை கைதிகள் உரிய கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள், சிறை கைதிகளுக்கு எவ்வாறு ஒரு சீருடை தனிப்பட்ட வகையில காணப்படுது, இந்த அமைப்பு தான் இன்றைய பாடசாலைகள்ல காணப்படுது என்ற விஷயத்தை சாடுகிறார் பவுலோ பிரேயர். அதாவது பாடசாலை யூனிஃபார்ம் ஒன்று இருக்குது, அது மாணவர்களை அடக்குது. அடுத்தது டைம் டேபிள், அடுத்ததான் மணி அடிக்கப்பட்டு அதுக்கு ஏற்றவாறு மாணவர்கள் இயங்குறதானது மாணவரோட சுதந்திரத்தை தடுக்குது என்று ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு சுதந்திர கருத்தை முன்வைத்தவர் பிரேசில் நாட்டை சேர்ந்த பவுலோ பிரேயர். எனவே வினா இலக்கம் 3, ஒடுக்குமுறைக்கு எதிரான கல்வி சிந்தனையை முன்வைத்தவர் பவுலோ பிரேயர். இதுல மாவோ சேதுங் சீனாவோட புரட்சிகரமான ஒரு கல்வி முறையை முன்வைத்தவர் மாவோ சேதுங். அடுத்தது பாடசாலை மட்ட கணிப்பீடு ஆரம்பமானது. பாடசாலை மட்ட கணிப்பீடு அதாவது SBA என்று சொல்லுவாங்க. SBA ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட், பாடசாலை மட்ட கணிப்பீடு
பொதுவாக இலங்கையில காணப்பட்ட கல்வி முறைகள் 1998வது வருடத்துக்கு முன்பு இலங்கையில காணப்பட்ட கல்வி முறைகளானது பரீட்சையை மையப்படுத்தியதாக காணப்பட்டது. பொதுவாக கற்றல்ல 3 விடயங்கள் காணப்படும். ஒன்று அளவீடு, 2வது கணிப்பீடு, 3வது இது 2 தொகுதி மதிப்பீடு. அளவீடு என்பது ஒவ்வொரு மாணவர்களையும் எண் ரீதியான பரிசீலனை செய்கிற முறை. அதாவது பரீட்சை ஒன்று நடாத்தி அவர்கள் எந்த வகையில புள்ளிகள் எண் ரீதியான எண்ணிக்கை அல்லது தொகை அடிப்படையிலான புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு மாணவர்களை கணிக்கின்ற முறைதான் அளவீடு. கணிப்பீடு என்பது மாணவர்களோட நடத்தை சார்பான விடயங்கள். மாணவர்களுடைய நடத்தை சார்பான விடயங்களை கணிப்பதற்காகத்தான் கணிப்பீடு. அளவீடு மற்றும் கணிப்பீடுகள கூட்டுத்தொகை தான் மதிப்பீடு. எனவே ஒவ்வொரு மாணவர்களும் எண் ரீதியாக மட்டுமன்றி பண்பு ரீதியாகவும் அளவிடப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் 1998வது வருடம் இலங்கையில SBA ஸ்கூல் பேஸ் அசஸ்மெண்ட் சிஸ்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. பாடசாலை மட்ட கணிப்பீடு ஆரம்பமானது 1998வது வருடம். அடுத்த வினா, இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது சிறைச்சாலை பாடசாலை. அதாவது சிறைச்சாலை பாடசாலை, சிறை கைதிகளுக்காக அமைக்கப்பட்ட பாடசாலையில் முதலாவது அமைக்கப்பட்ட ஹோமாகம சுனிதா வித்யாலயம். ஹோமாகம சுனிதா வித்யாலயம் தான் இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது சிறைச்சாலை பாடசாலை. அடுத்த வினா, வினா இலக்கம் 6. 2020 இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றவர் யார்? 2020 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. நோபல் பரிசு என்பது ஸ்வீடன் நாட்டு விஞ்ஞானி ஆல்பர்ட் நோபல் ஞாபகார்த்தமா ஒவ்வொரு வருடமும் 6 துறைகளை தெரிவு செய்து அந்த 6 துறைக்காகவும் வழங்கப்படுகின்ற பரிசு தான் நோபல் பரிசு. அதுல பொருளாதாரம், சமாதானம், இலக்கியம், மருத்துவம், இயற்பியல், வேதியியல் அப்படின்னு சொல்லி 6 துறைகளுக்கு வழங்கப்படுது. இந்த அடிப்படையில 2019வது வருடம் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பீட்டர் ஹங்க் என்பவருக்கு வழங்கப்பட்டது. 2019வது வருடம் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பீட்டர் ஹங்க் எனப்படுகின்ற ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்களுக்கும், 2020ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு 77 வயதான அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த லூயி குளூக் எனப்படுகின்ற பெண்மணிக்கும் வழங்கப்பட்டது. எனவே 2020ற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த லூயி குளூக் என்ற பெண்மணிக்கு வழங்கப்பட்டது. அடுத்த வினா, ஏற்கனவே நான் இந்த வினா இலக்கம் 7 இது தொடர்பான நிறைய விடயங்களை சொல்லி இருக்கிறேன். யாராவது ஆன்சர்? வினா இலக்கம் 7. சுதந்திர இலங்கையில இதுவரைக்கும் 22 கல்வி அமைச்சர்கள் காணப்படுகிறார்கள். அதாவது முதலாவது சுதந்திர இலங்கையில கல்வி அமைச்சர் ஈஏ நுகேவல 1947வது வருடம் கல்வி அமைச்சராக கடமையேற்றதில் இருந்து தற்போது 2020வது வருடம் 22வது கல்வி அமைச்சராக GL பீரிஸ் காணப்படுகின்ற வரைக்கும் சுதந்திர இலங்கையில 22 கல்வி அமைச்சர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள 2 முறை, அதாவது 2க்கு அதிகப்பட்ட தடவைகள்
யாரும் கல்வி அமைச்சராக இருக்க இல்ல அனைவரும் ஒவ்வொரு தடவைகள் இருந்திருக்கிறார்கள். ஒரே ஒருவர் மட்டும் 2 முறை கல்வி அமைச்சராக இலங்கையில காணப்பட்டிருக்கிறார். அவர்தான் பதியுதீன் மஹ்மூத். இலங்கையில 5வது கல்வி அமைச்சர் ஆகவும் 8வது கல்வி அமைச்சராகவும் இலங்கையில பணிபுரிந்திருக்கின்ற பதியுதீன் மஹ்மூத் தான் இலங்கையில 5வது கல்வி அமைச்சர். அதாவது 1960 63வது வருடம் மற்றும் 1970 தொடக்கம் 77வது வருடம் 5வது மற்றும் 8வது கல்வி அமைச்சராக காணப்பட்ட பதியுதீன் மஹ்மூத் தான் இலங்கையில அதிக தடவையாக கல்வி அமைச்சராக பணியாற்றியவர். எனவே சுதந்திர இலங்கையில அதிக தடவை கல்வி அமைச்சராக பணியாற்றியவர் பதியுதீன் மஹ்மூத். மொத்தமாக இலங்கையில் வரைக்கும் 22 கல்வி அமைச்சர் காணுகிறார்கள். அதுல 5வது மற்றும் 8வது கல்வி அமைச்சரா பதியுதீன் மஹ்மூத் கடமை ஆற்றியிருக்கிறார். அடுத்த வினா, உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மாற்றுத்திறனாளிகள் அல்லது விசேட தேவை உடையவர்கள் அல்லது இயலாமை கொண்டவர்கள் என்று அவங்களை பல பெயர்களால் அழைக்கலாம். அதிலேயும் மாற்றுத்திறனாளிகள் அல்லது விசேட தேவை கொண்டவர்கள் என்ற வார்த்தை அண்மை காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த விசேட தேவை உடையவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக 1981 வருடம் ஐக்கிய நாடு சபையால 1981வது வருடத்தை உலக மாற்றுத்திறனாளிகள் ஆண்டாக யுஎன்ஓ பிரகடனம் செய்தது. அதனைத் தொடர்ந்து 1992வது வருடம் டிசம்பர் மாதம் 3ஆம் திகதியில இருந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 3ஆம் திகதி உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. எனவே மாற்றுத்திறனாளிகள் அல்லது விசேட தேவை உடையவர்கள் தினமாக டிசம்பர் 3ஆம் திகதி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. அடுத்த வினா, வினா இலக்கம் 9. தோட்டப்பகுதி ஆசிரியர்களின் பயிற்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்வியற் கல்லூரி எது? பொதுவா நாங்க பார்ப்போம் 1985க்கு பிறகு உருவாக்கப்பட்ட கல்வியற் கல்லூரியானது இலங்கையில தற்போது 19 கல்வியற் கல்லூரி, முதலாவது மகாவலி மற்றும் பஸ்தூன்ரட்ட கல்வியற் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டு இறுதியாக 19வதாக மஹரகம கல்வியற் கல்லூரி, அதாவது வணிக பிரிவு மாணவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டு கல்வியற் கல்லூரி வரை 19 கல்வியற் கல்லூரிகள் இலங்கையில காணப்படுது. ஒவ்வொரு நாட்டின் ஒவ்வொரு பாகங்களிலும் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த கல்வியற் கல்லூரியானது தோட்டப்பகுதி ஆசிரியர்கள், அதாவது மலையக பிரதேசத்துல தோட்ட தொழிலாளிகளாக அல்லது தோட்ட பிரதேசத்துல வசிக்கின்ற ஆசிரியர்களோட பயிற்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்வியற் கல்லூரி தான் ஸ்ரீபாத கல்வியற் கல்லூரி. ஸ்ரீபாத கல்வியற் கல்லூரி தோட்டப்பகுதி ஆசிரியர்களின் பயிற்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்வியற் கல்லூரி. இது ஹட்டன்ல பத்தன என்ற ஒரு இடத்துல இந்த ஸ்ரீபாத கல்வியற் கல்லூரி அமைந்து காணப்படுகிறது. எனவே மொத்தமாக 19 கல்வியற் கல்லூரி, அதுல முதலாக மகாவலி, அடுத்ததாக பஸ்தூன்ரட்ட, இறுதியாக மஹரகம கல்வியற் கல்லூரிகள் இலங்கையில காணப்படுகிறது. அடுத்த வினா, பாடசாலை மாணவர்களோட மதிய உணவிற்கு உதவி வழங்கும் சர்வதேச வேலை திட்டம் எது? பாடசாலை மாணவர்களுக்கு இலங்கையில மதிய உணவு வழங்க வேண்டும் என்பதற்காக இலங்கை அரசானது
உலக உணவு வேலை திட்டத்தோடு இணைந்து உலக உணவு வேலை திட்டத்தோடு இணைந்து மாணவிகளுக்கான இலவசமான முறையில மதிய உணவு வழங்க வேண்டும் என்ற நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. உலக உணவு வேலை திட்டம். உலக உணவு வேலை திட்டத்திற்குத்தான் 2020ஆம் வருடம் சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் ஒரு நபருக்காக வழங்கப்படுகின்ற சமாதானத்திற்கான நோபல் பரிசு இந்த வருடம் ஆரம்ப காலம் தொட்டு உலக உணவு வேலை திட்டமானது உலகின் காணப்படுகின்ற பல்வேறு வறிய நாடுகளிலேயும் உணவு ரீதியான பல்வேறு தன்னலமற்ற செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதால 2020ஆம் ஆண்டு சமாதானத்திற்கான நோபல் பரிசு உலக உணவு வேலை திட்டத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த வினா, வினா இலக்கம் 11. 2018 பல்கலைக்கழகங்களில் அறிமுகமான புதிய பாடநெறி பின்வருவனவற்றுள் எது? நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற ஞாபகம் இருந்தா யார் சரி சொல்லுங்க. இரண்டாயிரத்தி 18வது வருடம் 2 புதிய பாடநெறிகளை பல்கலைக்கழகங்கள்ல அறிமுகம் செய்தார்கள். அந்த 2 புதிய பாடநெறியும் ஒன்று சமூக பணி, இரண்டாவது புவியியல் தகவல் தொழில்நுட்பம். சமூக பணி என்பது சமூகவியல்ல ஒரு சிறப்பு பாடநெறியாக மேற்கொள்வதற்கு, அதாவது சோசியாலஜியை ஸ்பெஷல் செய்யறவங்களுக்கு ஒரு பாடமாகத்தான் இலங்கையில காணப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள்ல இதுவரை காலமும் காணப்பட்டது. அவ்வாறு புவியியல் பாடநெறிய ஒரு விசேட கற்கையாக மேற்கொள்கின்ற மாணவர்களுக்குத்தான் புவியியல் தகவல் தொழில்நுட்பம் காணப்பட்டது. இருந்தும் NIST ஆல நடத்தப்படுகின்ற பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க் எனப்படுகின்ற சமூக பணிக்கான ஒரு சமூகமானி பட்டம் வழங்கப்பட்டிருந்தாலும் இலங்கையில தேசிய பல்கலைக்கழகங்களில 2018ஆம் ஆண்டு சோசியல் ஒர்க், அதாவது சமூக பணி என்ற பாடநெறியும் புவியியல் தகவல் தொழில்நுட்பம் எனும் பாடநெறியும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே வினா இலக்கம் 11 சமூக பணி. அடுத்த வினா, வினா இலக்கம் 12. இலங்கையில் தேசிய நல்லிணக்கம் பற்றிய கல்வியை நடைமுறைப்படுத்தும் வெளிநாட்டு நிறுவனம். தேசிய நல்லிணக்கம் அதாவது சமாதானத்தோட ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம். தேசிய ரீதியான அளவுல சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக இலங்கையில செயற்படுகின்ற வெளிநாட்டு நிறுவனத்திலும் காணப்படுவது GTZ அல்லது GIZ எனும் ஜெர்மனிய நிறுவனம் ஒன்றுதான் இந்த இலங்கையில தேசிய நல்லிணக்கம் பற்றிய கல்வியை நடைமுறைப்படுத்துகின்ற வெளிநாட்டு நிறுவனம். வருகிறது. 1963ஆம் வருடம் ஜெர்மனியில சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக, அதாவது தேசிய சமாதானம் மற்றும் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு தான் GTZ. அடுத்த வினா, அரச கர்ம மொழிக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இதுவும் முதல் கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாராவது ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு வந்தவங்க இருக்கீங்களா?
1956 வருடம் இலங்கையில தாய்மொழி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அரச கர்ம மொழியாக 1958 சிங்களம் அரச கர்ம மொழியாக 1958 வருடம் சிங்களம் அரச கர்ம மொழியாக அரச கர்ம மொழி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. 1956 அறிமுகப்படுத்தப்பட்டது தாய்மொழி கொள்கை. எனவே இலங்கையில அரச கர்ம மொழி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது 1958, தாய்மொழி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது 1956. அரச கர்ம மொழியாக 1958 சிங்களத்தை பிரகடனப்படுத்தினார்கள். அடுத்த வினா, 1972 ஆண்டு கல்வி சீர்திருத்தம் தொடர்பான பின்வரும் கூற்று சரியான கூற்று எது? குறிப்பாக 1972 வருடம் கல்வி சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு காரணம் 1971 ஆண்டு ஏப்ரல் மாதம் நாடளாவிய ரீதியில இளைஞர்கள் ஏற்படுத்திய கிளர்ச்சி. அதாவது கற்ற இளைஞர்கள் வேலை கிடைக்காமல் விரக்தி அடைந்த காரணத்தால நாடு பூராகவும் அவர்கள் கிளர்ச்சியை மேற்கொண்டார்கள். இதன் விளைவாகத்தான் 1972 ஆண்டு சீர்திருத்தம் அதற்கு தீர்வாக முன்வைக்கப்பட்டது. இவ்வாறு 1971 வருடம் இளைஞர்களால் மேற்கொள்ளப்பட்ட கிளர்ச்சி தொடர்பாக பேராசிரியர் டட்லி சியர்ஸ் அவர்களால் ஒரு அறிக்கை முன்வைக்கப்பட்டது. இதனை அடிப்படையாக கொண்டுதான் 1972 வருட கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்தது பொதுக்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. இலங்கையில 1964 கல்வி வெள்ளை அறிக்கையில்தான், அதாவது 1964 ஆண்டு இலங்கை அரசால வெளியிடப்பட்ட கல்வி வெள்ளை அறிக்கையில் தான் பொதுக்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி ஆகிய 2 பிரிவின் கீழும் கல்வி நடவடிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அத்தோடு 1966 ஆண்டு இலங்கையில 1964 வருடம் வெளியான கல்வி வெள்ளை அறிக்கையில் தான் தொழிற்கல்வி மற்றும் பொதுக்கல்வி ஆகிய 2 பிரிவுகளின் கீழும் கல்வி நடவடிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அதனை அடுத்து 1966 வருடம் வெளியிடப்பட்ட கல்வி வெள்ளை அறிக்கையில் தான் தரம் 8 வகுப்பு வரை ஆரம்ப பாடசாலைகள் எனவும் தரம் 8 முடிவில் பரீட்சை ஒன்று நடத்தப்பட்டு சிரேஷ்ட இடைநிலை பிரிவுக்கு தகுதி பெறுவர் எனும் விடயமும் முன்வைக்கப்பட்டது. அடுத்ததாக 1950 வருடம் சுதந்திர இலங்கையிட வெளியிடப்பட்ட முதலாவது கல்வி அறிக்கை, 1950 வருடம் சுதந்திர இலங்கையில முன்வைக்கப்பட்ட முதலாவது கல்வி அறிக்கை மிஷனரிகள் மீண்டும் எனவே கல்வி சீர்திருத்தம் தொடர்பான கூற்று இலங்கையில ஆரம்பிக்கப்பட்டது. அது இலங்கையில நடக்குது ஒவ்வொரு வருஷமும். ஆயிரத்தி 1950 வருடம் சுதந்திர இலங்கையில வெளியிடப்பட்ட முதலாவது கல்வி வெள்ளை அறிக்கை. இந்த கல்வி வெள்ளை அறிக்கையில தான் பல்வேறு விடயங்கள் உள்ளடங்கி இருந்தாலும் அதுல மிஷனரிகளுக்கு, அதாவது
ஆங்கில காலத்துல கல்வியை போதித்த நிறுவனங்களுக்கு புதிய பாடசாலைகள் நிறுவ மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டது. 1964 வருட கல்வி வெள்ளை அறிக்கையில் தான் பொதுக்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய இரு பிரிவுகளின் கீழும் கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. 1966 வருடம் வெளியான கல்வி வெள்ளை அறிக்கையில் தான் தரம் 8 வரைக்கும் ஆரம்ப பிரிவு, அதாவது இப்போது இருக்கின்ற 1 தொடக்கம் 5 வரைக்கும் இருக்கின்ற ஆரம்ப பிரிவு 1966 ஆண்டு காலப்பகுதியில 8 வகுப்பு வரைக்குமான ஆரம்ப பாடசாலையாகவும் முடிவில் ஒரு தெரிவு பரீட்சை நடாத்தப்பட்டு சிரேஷ்ட இடைநிலைக்கு தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு நிலையும் காணப்பட்டது. எனவே 1972 வருட கல்வி சீர்திருத்தம் தொடர்பான சரியான கூற்று, அதாவது 1972 வருடம் கல்வி சீர்திருத்தம் தேவை என்பதற்கு அடிப்படையாக அமைந்த காரணம் 71ஆம் ஆண்டு இடம்பெற்ற இளைஞர் கிளர்ச்சியும் அது தொடர்பான பேராசிரியர் டட்லி ஷியர்சனால் முன்வைக்கப்பட்ட அறிக்கையும். இவைதான் 1972ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்துல சரியான கூற்று. 1950 வெள்ளை அறிக்கையில பாடசாலை கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டது. அந்த பாடசாலை கட்டமைப்பு ஆரம்ப பாடசாலை, இடைநிலை பாடசாலை, கல்லூரி பாடசாலை என்ற வகையிலையும் 5 தொடக்கம் 14 வயது வரை கட்டாய கல்வி என்ற நடைமுறையும், தனியார் பாடசாலைகள் பதிவு செய்யப்படுதல், மாவட்ட கல்வி காரியாலயங்களுக்கு அதிகாரிகளை வழங்குதல் மற்றும் மிஷனரி பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பித்தல் இவ்வாறான விடயங்கள் உள்ளடக்கியதாக 1950ஆம் வருடம் சுதந்திர இலங்கையில முன்வைக்கப்பட்ட முதலாவது கல்வி அறிக்கை காணப்படுகிறது. எனவே வினா இலக்கம் 14 விடை 1. அடுத்த வினா, தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிகளுள் அடங்காதது. தேசிய கல்வி நிர்வாகத்துல பிரதான பணியாக காணப்படுவது சில விடயங்கள் பிரதான பணிகளாக காணப்படுகின்றன. பொது மற்றும் ஆசிரியர் கல்விக்கான பாடத்திட்டம், அதாவது பாடத்திட்டங்கள் டீச்சர்ஸ் கைடா இருக்கலாம் அல்லது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்காக இருக்கலாம். பாடசாலையில மாணவர்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள் அல்லது ஆசிரியர் அறிவுரை வழிகாட்டி இவை இரண்டையும் விநியோகிக்கின்ற பொறுப்பு இலங்கை தேசிய கல்வி நிறுவனத்தையே சாரும். அடுத்ததாக ஆசிரியர் தொழில்வாண்மை விருத்தி. தொழில்வாண்மை விருத்தி PGD-யாக இருக்கலாம் அல்லது BED-யாக இருக்கலாம். அது ஆசிரியர் தொழில்வாண்மைக்கான விருத்திய வழங்குகின்ற செயற்பாடையும் இலங்கை தேசிய கல்வி நிர்வாகம் மேற்கொள்கின்றது. அடுத்ததாக புத்தாக்க மற்றும் ஆய்விற்கான ஊக்குவிப்புகளை வழங்குதல். சமூகத்தின் மாறிவரும் தேவைகளை கருத்தில் கொண்டு பொருத்தமான கல்விக் கொள்கையை முன்வைத்தல். இந்த முதலாவது ஆன்சர், அதாவது தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைக்கின்ற இலங்கையில காணப்படுகின்ற நிறுவனம் தேசிய கல்வி ஆணைக்குழு. தேசிய கல்வி ஆணைக்குழு தான் இலங்கையில கல்விக் கொள்கைகளை வடிவமைக்கும். எனவே தேசிய கல்வி நிர்வாக தொடர்பான பணிகள்ல அடங்காத விடயமாக காணப்படுவது இலங்கையில தேசிய கல்விக் கொள்கை வடிவமைத்தல். இலங்கையில தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்கு பொறுப்பாக காணப்படுகின்ற நிறுவனம் தேசிய கல்வி ஆணைக்குழு. அடுத்த வினா, வினா இலக்கம் 16. யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? தோண்டைக் என்று சொல்றது ஒரு உளவியலாளர், கல்வி உளவியலாளர்.
கல்வி உளவியலாளர் அவரால் முன்வைக்கப்பட்ட 3 முக்கியமான விதிகள் காணப்படுகிறது. தோண்டைக்கினுடைய 3 முக்கிய விதிகள்: பயிற்சி விதி, ஆயத்த விதி, முக்கியமான விதிகளாக காணப்படுகிறது. தோண்டைக்கினுடைய விதி, கற்றல் விதி, பயிற்சி விதி, ஆயத்த விதி. இவ்வாறான 3 விதிகளை முக்கியமாக கொண்டவராக தோண்டை காணப்படுகிறார். தோண்டைக்கூட சம்பந்தம் இல்லாத விஷயம், அதாவது தொடர்பு இல்லாத விஷயம் மீள வலியுறுத்தல். மாணவர்கள் விளங்குற வரைக்கும், இலகுவான முறையில அவர்களோட துலங்கல் காட்டுகின்ற வரைக்கும் ஆசிரியர் எந்த வகையான கற்பித்தலை மேற்கொள்றாரோ அதுதான் மீள வலியுறுத்தல். மீள வலியுறுத்தல், மீண்டும் மீண்டும் மாணவர்களுக்கு வலியுறுத்தல். இந்த மீள வலியுறுத்தல் கொள்கையானது இன்று கல்வியில பிரதான பங்காக கொள்ளப்படுகிறது. அதாவது மெல்ல கற்கிற மாணவர்களுக்கு இன்று மிக பாரிய அளவுல பங்களிப்பு செய்கின்ற ஒரு கல்விக் கொள்கையாக மீள வலியுறுத்தல் காணப்படுகிறது. இந்த மீள வலியுறுத்தல் கொள்கையை முன்வைத்தவர் ஸ்கின்னர். ஹவார்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்கின்னர் தான் மீள வலியுறுத்தல் விதியை முன்வைத்தவர். எனவே தோண்டைக்கினுடைய கற்றல் கோட்பாட்டுல அடங்காத விடயம் மீள வலியுறுத்தல் விதி. மீள வலியுறுத்தல் விதியை முன்வைத்தவர் ஸ்கின்னர். அடுத்த வினா, கடந்த 10 வருட காலத்துல ஆசிரியர் தொகையை அதிகமாக கொண்ட வருடம் எது? கடந்த 10 வருடங்களில ஆசிரியர் தொகை எந்த வருடத்துல அதிகமாக காணப்பட்டிருக்கிறது? கடந்த 10 வருடங்களில 2018வது வருடம் தான் ஆசிரியர்களோட தொகை அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. 2018வது வருடம் ஆசிரியர் தொகை அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. அடுத்த வினா, ஜிக்ஷோ முறை என்பது மாணவர்களை ஆசிரியர் கற்பிக்கும் போது பல்வேறு வகையான மாணவர்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய கற்றல் நுட்பங்கள், கற்பித்தல் அணுகுமுறைகள் இரண்டையும் பயன்படுத்துறது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கட்டாய கடமை. அந்த வகையில கற்பித்தல் முறைகள் பல்வேறு முறையாக காணப்படுகிறது. அதுல ஜிக்ஷோ முறை என்று சொல்றது கூட்டாக கற்கிற ஒரு முறை. குழுவாக மாணவர்களை வகுப்பறையில சிறு சிறு குழுக்களாக ஆசிரியர் பிரித்து அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு வேலையை வழங்கி அவர்களால அந்த குழுவினால அந்த வேலைக்காக சில தகவல்கள் திரட்டப்படும். அந்த திரட்டப்படுகின்ற தகவல்களை அனைவரும் கேட்கும்படியாக முன்வைக்கின்ற ஒரு முறைமை. அதாவது இன்றைய பாடசாலைகள்ல நடைபெறுகின்ற குரூப் ஒர்க், அதனுடான பிரசன்டேஷன் முறைதான் இந்த ஜிக்ஸோ முறை, கூட்டுறவு முறை அல்லது கூட்டாக கற்கிற முறை மாணவர்கள். அடுத்த வினா, வினா இலக்கம் 19. சைட்டம் போன கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். தொழில்நுட்ப மற்றும் மருத்துவத்திற்கான தெற்காசிய நிறுவனம் தொடர்பான தவறான கூற்று எது? யாராவது? சைட்டம் என்று சொன்னா 2008வது வருடம் டாக்டர் நெவில் பெர்னாண்டோவால இலங்கையில ஸ்தாபிக்கப்பட்ட தொழில் மற்றும் மருத்துவத்திற்கான தெற்காசிய நிறுவனம் தான் சைட்டம் என்று சொல்லப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு இலங்கையில மாலப்பே என்ற இடத்துல டாக்டர் நெவில் பெர்னாண்டோவால மருத்துவத்திற்காக
மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப கல்விக்காக, அதாவது ஹையர் ஸ்டடீஸ் உயர்கல்விக்காக ஸ்தாபிக்கப்பட்ட தனியார் நிறுவனம் தான் சைட்டம். அந்த சைட்டத்தை தடை செய்யுங்க என்று சொல்லி அண்மை காலமாக மருத்துவ பீட மாணவர்கள் முழு இலங்கையிலையும் ஆர்ப்பாட்டங்களையும் வகுப்பு பகிஷ்கரிப்பு மேற்கொண்டிருந்தாங்க. இதனை அடிப்படையாக கொண்டு அரசு 2016 இருந்து சைட்டத்துக்கு மருத்துவ பீட அல்லது ஏணி கற்கைகளுக்காக புதிய மாணவர்களை தெரிவு செய்கின்ற ஒரு முறையை தற்காலிகமாக இடைநிறுத்தியது. ஏற்கனவே இருக்கின்ற மாணவர்களை தவிர புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்கின்ற செயற்பாடை அரசு தற்காலிகமாக இடைநிறுத்தியது. அதனைத் தொடர்ந்து இலங்கையில காணப்படுகின்ற மருத்துவ பீட மாணவர் ஒன்றியம் இணைப்பால 2018 ஆண்டு தொடரப்பட்ட, அதாவது உயர் நீதிமன்றம், இலங்கை உயர் நீதிமன்றத்துல தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில 2018 வருடம் அங்கு காணப்படுகின்ற மருத்துவத்துறை மற்றும் டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் ஆகிய இரு துறைகளையும் ஏலவே கற்றுக்கொண்டிருந்த மாணவர்களை ஜோன் கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கு அரசு இடமாற்றியது. 2018 வருடம் ஜோன் கொத்தலாவ தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கு அந்த மாணவர்களை இடமாற்றியது. எனவே 2008 வருடம் டாக்டர் நெவில் பெர்னாண்டோவால ஸ்தாபிக்கப்பட்டது சைட்டம். பின்வரும் சைட்டம் தொடர்பான கூற்றுக்கள்ல தவறானது தெற்காசியாவோட முதலாவது பசுமை பல்கலைக்கழகம் என்பதுதான் சைட்டம் தொடர்பான கூற்றுக்கள்ல தவறானது. அடுத்த வினா, கிழக்கு மாகாணத்துல காணப்படுகின்ற மொத்த தேசிய பாடசாலைகள் எண்ணிக்கை யாது? கிழக்கு மாகாணத்துல மொத்தமாக 1113 பாடசாலைகள் காணப்படுகிறது. 1113 பாடசாலைகள் காணப்படுகிறது. அதுல 1073 பாடசாலைகள் மாகாண பாடசாலைகளாகவும் 40 தேசிய பாடசாலைகளும் காணப்படுகிறது. 40 தேசிய பாடசாலைகளும், அதாவது கிழக்கு மாகாணம் என்பது திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மூன்றையும் உள்ளடக்கிய மாகாணம். 40 தேசிய பாடசாலைகளும் கிழக்கு மாகாணத்துல 1073 மாகாண பாடசாலைகளும் 40 தேசிய பாடசாலைகளும் காணப்படுகிறது. இந்த 40 தேசிய பாடசாலைகளிலும் திருகோணமலை மாவட்டத்துல 11 தேசிய பாடசாலையும், மட்டக்களப்பு மாவட்டத்துல 13 பாடசாலைகளும், அம்பாறை மாவட்டத்துல 16 பாடசாலைகளையும் உள்ளடக்கி காணப்படுகிறது. இது தவிர கிழக்கு மாகாணத்துல 1AB பாடசாலைகள் 109, 1C பாடசாலைகள் 183, டைப் 2 பாடசாலைகள் 373, டைப் 3 பாடசாலைகள் 447 காணப்படுகிறது. எனவே 1073 மாகாண பாடசாலைகளையும் 40 தேசிய பாடசாலைகளையும் கொண்டமைந்த கிழக்கு மாகாணமானது 11 தேசிய பாடசாலைகள் திருகோணமலை மாவட்டத்திலும், 13 தேசிய பாடசாலைகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலும், 16 தேசிய பாடசாலைகள் அம்பாறை மாவட்டத்திலும் காணப்படுகிறது. எனவே கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற மொத்த தேசிய பாடசாலைகள் எண்ணிக்கை 2019 ஆண்டு மாகாண கல்வி திணைக்களம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில, மாகாண கல்வி திணைக்களத்தின் தகவலின் அடிப்படையில 2019 ஆண்டு அறிக்கையின் அடிப்படையில 40 தேசிய பாடசாலைகள் கிழக்கு மாகாணத்துல காணப்படுகிறது. அடுத்த வினா, வினா இலக்கம் 21.
முழு சம்பளத்துடன் வெளிநாட்டில் தன்னுடைய உயர்கல்வியை தொடரவிருக்கும் ஆசிரியர் ஒருவர் தொடர்பான தவறான கூற்று. ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய ஹையர் ஸ்டடீஸுக்கு வெளிநாட்டுல தொடர்பு தொடர்பான தவறான கூற்று. ஆசிரியர் ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய உயர்கல்வியை ஆசிரியர் பணியை ஏற்ற பின்னர் தன்னுடைய வான்மை விருத்திக்கான உயர்கல்வியை உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ தொடர முடியும். அவ்வாறு உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ தொடர்வதற்கு ஒன்று தன்னுடைய சொந்த நிதியிலிருந்தோ அல்லது அரச நிதியிலிருந்தோ தன்னுடைய உயர்கல்வியை தொடர முடியும். அவ்வாறு உயர்கல்வியை தொடரும் போது ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய உயர்கல்விக்கான விடுமுறையை பாடசாலை அதிபரினூடாக வலய கல்வியில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உள்நாட்டில் ஒரு ஆசிரியர் தன்னுடைய கல்வி தொடருவாராயின், அதாவது உயர்கல்வியை தொடருவாராயின், அதற்காக ஆசிரியர் உள்நாட்டு லீவு படிவம் பொது லீவு படிவம் 125 உள்நாட்டு பொது லீவு படிவம் இலக்கம் 125 படிவத்தினையும் ஒரு ஆசிரியர் வெளிநாட்டில் தன்னுடைய கல்வியை தொடர இருப்பாராயின் அதற்காக வெளிநாட்டு லீவு படிவம் வெளிநாட்டு பொது லீவு படிவம் இலக்கம் 126 கொண்ட படிவத்தினையும் பூரணப்படுத்தி விண்ணப்பித்தல் வேண்டும். உள்நாட்டில் அவர் ஹையர் ஸ்டடீஸ் தொடர போறாரா இருந்தா அதற்காக படிவம் 125 வெளிநாட்டில் அவர் தொடர போறாரா இருந்தா படிவம் 126 பூரணப்படுத்தி அதற்கான விண்ணப்பத்தினை மேற்கொள்ள வேண்டும். உள்நாட்டு லீவு தொடங்கும் தினத்திற்கு 7 நாட்களுக்கு முன்னரும் வெளிநாட்டு லீவு தொடங்கும் 3 மாதத்துக்கு முன்னரும் தன்னுடைய லீவை சமர்ப்பிக்க வேண்டும். தன்னுடைய உயர்கல்விக்கான விடுமுறைய ஆசிரியர் உள்நாட்டில் தொடருவாரா இருந்தா அவருடைய விடுமுறை தொடர்வதற்கு 7 நாட்களுக்கு முன்னரும், வெளிநாட்டில் தொடருவாரா இருந்தால் விடுமுறை தொடர்வதற்கு 3 மாதங்களுக்கு முன்னரும் தன்னுடைய விடுமுறையை சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்ததாக அவர் விண்ணப்பித்த லீவு அனுமதிக்கப்பட்ட லீவுகள் தொடர்பான பதிவு புத்தகம் ஒன்றில், அதாவது பதிவு புத்தகம் 190 படிவத்தின் பிரகாரம் தன் பெற்றுக்கொண்ட அல்லது விண்ணப்பித்த லீவு பேணி வருதல் வேண்டும். இதுதான் ஒரு ஆசிரியர் உயர்கல்வியை தொடர்வதற்கான விடுமுறையை பெற்றுக்கொள்வதற்கான நிபந்தனை. எனவே வெளிநாட்டில் ஒரு ஆசிரியர் உயர்கல்வியை தொடர்வதற்கான நிபந்தனைகள் அறிவை. இவற்றில் தவறான கூற்று லீவினை பெறுவதற்கான பொதுப்பத்திரம் 125 விண்ணப்பித்தல் வேண்டும் என்பது. உள்நாட்டில் உயர்கல்வியை தொடர்வதற்காகத்தான் பொது படிவம் 125 ஒரு ஆசிரியர் விண்ணப்பிக்க வேண்டும். வெளிநாட்டில் அவருடைய உயர்கல்வியை தொடர்வதற்காக பொதுப்பத்திரம் 126 தவிர அதற்கான விண்ணப்பத்தினை விண்ணப்பிக்க வேண்டும். எனவே இதற்கான விடை வினா இலக்கம் 2. அடுத்த வினா இருபத்தி ஓராவது வினா. வினா இலக்கம் 22. 2019 ஆண்டின் படி ஆசிரியர் மாணவர் விகிதம். இலங்கை கிழக்கு மாகாணத்துல 2019 ஆண்டு கிழக்கு மாகாண கல்வி அமைச்சு வெளியிடப்பட்ட ஆண்டறிக்கையின் அடிப்படையில ஆசிரியர் மாணவர் விகிதமானது 1:17 என்ற அடிப்படையில காணப்படுகிறது. இதே அடிப்படையில இலங்கை முழுவதளாவிய அடிப்படையில், அதாவது நாடு முழுவதாக ஆசிரியர் மாணவர் விகிதம் 2019 1:17 என்ற அடிப்படையிலும், அதாவது 1:16.9 அன்னளவாக 1:17 என்ற அடிப்படையில 2018 மற்றும் 19வது வருடம் காணப்படுகிறது. நாடளாவிய ரீதியில 2011வது வருடம் ஆசிரியர் மாணவர் விகிதம்
அதிகமாக காணப்பட்ட வீதமாக காணப்படுகிறது. அதாவது 2011 வருடம் 18.6 வீதமாக ஆசிரியர் மாணவர் விகிதம் காணப்பட்டது. அடுத்த வினா இலக்கம் 23. இலங்கையின் கல்வி அமைச்சில் உள்ள ஆய்வு மற்றும் அபிவிருத்தி கிளையினால் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை வெளியிடப்படும் சஞ்சிகை. இலங்கையில கல்வி அமைச்சால வருடத்திற்கு அபிவிருத்தி கிளையால ஒரு முறை அல்லது இருமுறை வெளியிடப்படுகின்ற சஞ்சிகையோட பேர் என்ன? கல்வியின் நோக்கங்கள் எனப்படுகின்ற ஒரு சஞ்சிகை தான் இலங்கையில கல்வி அமைச்சிட ஆய்வு மற்றும் அபிவிருத்தி கிளையால வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ வெளியிடப்படுகின்ற சஞ்சிகை. கலைஞானம் என்கின்ற ஒரு சஞ்சிகை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால வருடா வருடம் வெளியிடப்படுகின்ற ஒரு சஞ்சிகை. எனவே கல்வியின் நோக்கங்கள் என்பதுதான் வினா இலக்கம் 23ற்கான விடை. அடுத்த வினா இலக்கம் 24. கண்ணங்கரா காலத்திற்கு பிந்திய கால இலங்கை கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான கூற்றுக்களுள் தவறானது. கண்ணங்கரா அதாவது இலங்கையிட முதலாவது கல்வி அமைச்சராக காணப்படுகிறார். சுதந்திர இலங்கையில் அல்ல, இலங்கையிட முதலாவது கல்வி அமைச்சராக காணப்படுகிற கண்ணங்கரா அதாவது 1931 வருடம் தொடக்கம் 1947 வருடம் வரைக்கும் இலங்கையிட கல்வி அமைச்சராக காணப்பட்டவர் கண்ணங்கரா. அவருடைய காலத்துக்கு பிற்பட்ட காலம் தொடர்பான அவருடைய காலத்திற்கு அல்லது பிந்திய காலத்துல ஏற்பட்ட கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தவறான கூற்று. 1939 கல்வி கட்டளை சட்டம் இலங்கையில முதலாவது வெளியான கல்வி சட்டம் அது. அடுத்தது 1943 கல்வி தொடர்பான விசேட அறிக்கை. இலங்கையில் 1943 கல்வி தொடர்பான விசேட அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அடுத்ததாக 1964 நான் ஏற்கனவே சொன்னது போல பொதுக்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி ஆகிய விடயங்களை உள்ளடக்கி வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை தான் 1964 வருட வெள்ளை அறிக்கை. அடுத்ததாக 1954 தாய்மொழி கொள்கை. எனவே கண்ணங்கராவுடைய பிந்திய காலம் தொடர்பான தவறான கூற்று 1954 வருடம் தாய்மொழி கொள்கை. 1956 வருடம் தான் இலங்கையில தாய்மொழி கொள்கை வெளியிடப்பட்டது. எனவே வினா இலக்கம் 24 விடை இலக்கம் 4. அடுத்த வினா இலங்கை அரசால் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சாதனைக்காக வழங்கப்படுகின்ற விருது. இலங்கை அரசு வழங்குகின்ற மிக உயர்தரமான விருதாக காணப்படுகிறது வித்யா ஜோதி விருது. இலங்கையில காணப்படுகின்ற உயர்தரமான விருதும் அதுதான், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்காக வழங்கப்படுகின்ற விருதும் அதுதான். அதற்கு அடுத்தபடியாக வீரசூடாமணி விருது காணப்படுகிறது. கலாபூசணம் விருது வழங்கப்படுவது கலை மற்றும் இலக்கிய சாதனையாளர்களுக்காக கலாபூசணம் விருது வழங்கப்படும். ரத்ன தீப விருதானது கண்டி மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சாதிக்கின்ற சாதனையாளர்களுக்கு, தேசிய அளவுல புகழ் பெறுகின்ற சாதனையாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற விருது ரத்ன தீப விருது. எனவே இலங்கை அரசால் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சாதனைக்காக வழங்கப்படுகின்ற விருது வித்யா ஜோதி விருது.
அடுத்த வினா இலக்கம் 26. போன கிளாஸ்ல படிச்ச விஷயம் தான். யாராவது நாங்க ஏற்கனவே சாரணியம் தொடர்பா படிச்சிருக்கிறோம். சாரணியம் ஸ்கவுட்டிங், அந்த சாரணியம் 3 வகைப்படும் என்று படிச்சிருக்கிறோம். இந்த சாரணியம் இலங்கையில 1912 வருடம் GTZ ஸ்டீஃபன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட தான் சாரணியம். இந்த சாரணியம் 1912 வருடம் GTZ ஸ்டீஃபன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் சாரணியம். இந்த சாரணியம் முதலாவது ஆரம்பிக்கப்பட்டது மாத்தளை கிறிஸ்தவ கல்லூரியில 1912 வருடம் மாத்தளை கிறிஸ்தவ கல்லூரியில GTZ ஸ்டீஃபன் ஆரம்பிக்கப்பட்டது. வினா இலக்கம் 27. வினா இலக்கம் 27. இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் தொலைபேசி எண். இலங்கையில பரீட்சைகள் தொடர்பான விடயங்களை கட்டுப்படுத்துகின்ற அல்லது ஆய்வு செய்கின்ற ஒரு நிறுவனமாக காணப்படுகிறார் இலங்கையில பரீட்சை தொடர்பான அனைத்து விடயங்களையும் நிர்வகிக்கின்ற ஒரு நிறுவனமாக காணப்படுவது இலங்கை பரீட்சைகள் திணைக்களம். இந்த பரீட்சைகள் திணைக்களமானது இலங்கையில பலவத்த பத்திரமுள்ள என்ற இடத்தில் அமைந்து காணப்படுகிறது. இந்த பரீட்சை ஆணையாளராக சனத் பூஜித காணப்படுகிறார். பரீட்சை திணைக்களத்துல துரித தொலைபேசி எண் 1911 அல்லது 1911. இதுதான் பரீட்சை திணைக்களத்துல துரித தொலைபேசி எண். இலங்கையோட பரீட்சை ஆணையாளர் தற்போது சனத் பூஜித. அடுத்த வினா, நம்மையும் நாம் வாழும் சமூகத்தையும் சீர்திருத்துவதே கல்வி என குறிப்பிட்டவர். யாராவது கல்வி தொடர்பான கருத்துக்களை மேலத்தைய கல்வியலாளர்களும் கீழத்தைய கல்வியலாளர்களும் குறிப்பிட்டிருக்காங்க. இருப்பினும் ஒரு சிலருடைய கல்வி தொடர்பான வரைவிலக்கணம் தான் பிரபல்யமானது. குறிப்பாக நெல்சன் மண்டேலா குறிப்பிடுகின்ற உலகத்தை மாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதம் கல்வி, அவ்வாறு குறிப்பிடுகின்ற ஒரு கல்வி தொடர்பான ஒரு கருத்து. அடுத்ததாக விவேகானந்தர் குறிப்பிடுகின்ற மனிதனுள் உள்ளிருக்கும் ஆளுமையை வெளிக்கொணர்வதே கல்வி என்று விவேகானந்தர் வரைவிலக்கணப்படுத்திய வரைவிலக்கணம். அதுக்கு அடுத்தபடியாக காந்தி குறிப்பிடுகின்ற 3H விருத்தி, அதாவது ஹெட், ஹார்ட், ஹெட் ஆகியவற்றை விருத்தி தான் கல்வி என்று காந்தி குறிப்பிடுகின்ற வரைவிலக்கணம். இவ்வாறு குறிப்பிட்ட சில வரைவிலக்கணமே கல்விக்காக வரைவிலக்கணல மிக பிரசித்தமானது. இதன் அடிப்படையில குழந்தை உளவியலாளரான சர் ரிச்சர்ட் லிவிங்ஸ்டன் நாங்க பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. டாஸ்க் ஃபார் எடியூகேஷன் என்ற நூலோட ஆசிரியரான சர் ரிச்சர்ட் லிவிங்ஸ்டன் தெரிவித்த கருத்து தான் இது. நம்மையும் நாம் வாழும் சமூகத்தையும் சீர்திருத்துவதே கல்வி என்ற கருத்தை வெளியிட்டவர் சர் ரிச்சர்ட் லிவிங்ஸ்டன்.
கல்வி தொடர்பான சில அறிஞர்களோட கருத்து தான் பல்வேறு அறிஞர்கள் காணப்படினும் பிரபல்யமானது. இதுல குறிப்பாக நெல்சன் மண்டேலா குறிப்பிடுற கருத்து உலகத்தை மாற்றக்கூடிய மிக சிறந்த ஆயுதம் கல்வி என்று குறிப்பிடுகிறார். விவேகானந்தர் குறிப்பிடுகிறார் கல்வி என்பது மனிதன்ல உள்ள இருக்கின்ற ஆளுமைய வெளிக்கொண்டு இருக்கின்ற ஒரு ஒன்றுதான் கல்வி என்கிறார். காந்தி குறிப்பிடுற விஷயம் 3H விருத்தி தான் கல்வி என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறே சர் ரிச்சர்ட் லிவிங்ஸ்டன் குறிப்பிடுகிறார் நம்மையும் நாம் வாழும் சமூகத்தையும் சீர்திருத்துவதே கல்வி என்று சர் ரிச்சர்ட் லிவிங்ஸ்டன் குறிப்பிடுகிறார். சர் ரிச்சர்ட் லிவிங்ஸ்டன் ஒரு புத்தகம் தான் டாஸ்க் ஃபார் எஜுகேஷன் என்ற ஒரு நூல். அடுத்த வினா, வினா இலக்கம் 29. ஆரம்ப பிரிவு தொடர்பான கூற்றுக்களில் தவறானது. இலங்கை ஆரம்ப பிரிவு என்பது தரம் 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகளை கொண்ட பிரிவு தான் ஆரம்ப பிரிவு. பாடசாலையில் ஆரம்ப பிரிவு, இடைநிலை பிரிவு என்று இரு வகையான பிரிவுகள் காணப்படும். அந்த இடைநிலை பிரிவு கனிஷ்ட இடைநிலை பிரிவு, சிரேஷ்ட இடைநிலை பிரிவு என்று இரு வகையில காணப்படும். இலங்கையில ஆரம்ப பிரிவு தொடர்பான கூற்று, இலங்கையில ஆரம்ப பிரிவுகள் 3 வகையில் காணப்படுகிறது. இந்த ஆரம்ப பிரிவுக்கான பாடவிதானம், அதாவது சிலபஸ் 1998ஆம் ஆண்டு இலங்கையில அறிமுகப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சிலபஸ் 2007ஆவது வருடம் மறுசீரமைக்கப்படுகிறது. எனவே வினா இலக்கம் 29ற்கான விடை இலக்கம் 4. அதாவது 1997 தேசிய கல்வி ஆணைக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில ஆரம்ப பிரிவு பாடவிதானம் மறுசீரமைக்கப்பட்டது என்பதுதான். 1997 தேசிய கல்வி ஆணைக்குழு பரிந்துரையின் பேரில் கனிஷ்ட இடைநிலைக்கான பாடவிதானம் மாற்றி அமைக்கப்பட்டது. அதாவது தரம் 6 தொடக்கம் 9 வரையான வகுப்புகளுக்கான பாடவிதானம் மாற்றி அமைக்கப்பட்டது. அடுத்த வினா இலக்கம் 30. குறைவான கல்வி வலயத்தை கொண்ட மாவட்டம் எது? இலங்கையில நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இலங்கையில அதிகமான கல்வி வலயத்தை கொண்டு காணப்படுறது கிழக்கு மாகாணம், ஒரே ஒரு கல்வி வலயம் கொண்ட மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம். அண்மையில அந்த ஒரே ஒரு கல்வி வலயத்தை 2ஆக மாற்றுவதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனாலும் இன்னமும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அடுத்த வினா பகுதி 2 முதலாவது வினா. அடுத்த வினா, தொழில்வாண்மை என்பது யாது? தொழில்வாண்மை என்று சொன்னா என்னன்னா, ஒரு குறித்த செயற்பாடுல, அதாவது ஒரு ஆசிரியர் கற்பித்தல் செயற்பாடு புரிவதற்கு அவசியமான கல்விசார் தகுதிகளையும் திறன்களையும் கொண்டிருக்கிறது தான் தொழில்வாண்மை. தொழில்வாண்மை விருத்தி அல்ல. தொழில்வாண்மை என்றா என்னண்டா, ஒரு ஆசிரியர் தன்னுடைய கற்பித்தலுக்கு தேவையான தகுதியையும் திறன்களையும் கொண்டிருத்தல் தான்
தொழில்வாண்மை. ஆசிரியர் தொழில்ல தொழில்வாண்மை எனப்படுவது. தொழில்வாண்மை என்பது ஒரு ஆசிரியர் தன்னுடைய கற்பித்தல் நடவடிக்கைக்கு அவசியமான கல்விசார் தகுதிகளையும் திறன்களையும் கொண்டிருத்தல் என்பது தொழில்வாண்மை எனப்படும். அடுத்த வினா, வினா இலக்கம் 30ற்கான விடை கிளிநொச்சி மாவட்டம். அடுத்த வினா, பரிகார கற்பித்தல். தொழில்வாண்மை என்பது ஒரு ஆசிரியர் தன்னுடைய கற்பித்தலை மேற்கொள்வதற்கு தேவையான கல்விசார் தகுதிகளையும் திறன்களையும் கொண்டிருத்தல். ஒரு ஆசிரியர் தன்னுடைய கல்விசார் அதாவது கற்பித்தல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான கல்விசார் தகுதிகளையும் திறன்களையும் கொண்டிருத்தல் தொழில்வாண்மை எனப்படும். அடுத்ததா, பரிகார கற்பித்தல் என்பது, பரிகார கற்பித்தல் என்று சொன்னா என்னன்னா, கற்றல்ல இடர்படக்கூடிய மாணவர்கள் வகுப்பறையில அனைத்து மாணவர்களும் ஒரே திறன் கொண்டவர்களாக காணப்பட மாட்டார்கள். எனவே வேறுபட்ட திறன் கொண்ட மாணவர்கள் காணப்படுவார்கள். அவர்களுடைய திறன்கள்ல மிகவும் பின்தங்கிய நிலையில காணப்படுகிறார் மெல்ல கற்கின்ற மாணவர்கள் காணப்படுவார்கள். இந்த வகுப்பறையில மெல்ல கற்கின்ற மாணவர்கள் அல்லது கற்றல் இடர்பாடுடைய மாணவர்கள், மெல்ல கற்கின்ற மாணவர்கள் அல்லது கற்றல் இடர்பாடுடைய மாணவர்கள். இந்த கற்றல் இடர்பாடு கொண்ட மாணவர்களுக்கு அந்த கற்றல் இடர்பாட்டை நீக்குவதற்கான சிகிச்சை முறை கற்பித்தல் தான் பரிகார கற்பித்தல். கற்பித்தலில் இடர்பாடு கொண்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய அந்த கற்றல் இடர்பாட்டை நீக்குவதற்கான சிகிச்சை அளிக்கின்ற, அதாவது சிகிமுறை கற்பித்தல் தான் பரிகார கற்பித்தல். பரிகாரம் என்பது பதில், அதாவது பகரமாக, ஒன்றுக்கு பகரமாக கற்பிக்கின்ற கற்பித்தல் தான் பரிகார கற்பித்தல். எனவே பரிகார கற்பித்தல் என்ற என்ன என்றா, கற்றலில் இடர்பாடு கொண்ட பிள்ளைகளுக்கு, கற்றலில் இடர்பாடு கொண்ட பிள்ளைகளுக்கு அதனை நீக்குவதற்கான சிகிச்சை முறை கற்பித்தல் பரிகார கற்பித்தல் எனப்படும். அடுத்த வினா, NVQ மட்டங்கள் எத்தனை? NVQ தேசிய தொழிற்தகைமை மட்டங்கள் எத்தனை? தேசிய தொழிற்தகைமை மட்டங்கள் 7 இலங்கையில காணப்படுகிறது. தேசிய உலகளாவிய ரீதியில் 7 மட்டங்கள் காணப்படுகிறது. இந்த தேசிய தொழிற்தகைமை தொடர்பான விடயத்தை நிர்ணயிக்கிற அல்லது மேற்கொள்கின்ற அமைப்பாக TVEC காணப்படுகிறது. TVEC Tertiary Vocational Education Commission காணப்படுகிறது. இந்த TVEC ஆனது இலங்கையில 1991 வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. இங்கு காணப்படுகின்ற NVQ 7 வரையான மட்டங்கள்ல 1 தொடக்கம் 4 வரையான மட்டங்கள் சர்டிபிகேட் லெவல், அதாவது சான்றிதழ் மட்டங்கள் எனவும், 5 தொடக்கம் 5 டிப்ளோமா, 6 ஹையர் டிப்ளோமா எனவும், 7 டிகிரி, அதாவது பட்டத்துக்கு சமனான ஒரு நிலையையும் கொண்டு காணப்படுகிறது. எனவே NVQ மட்டங்கள் 7. வினா, எஜுகேஷன் ஃபார் வேர்ல்ட் அட்ரிஃபிட் என்ற நூல் ஆசிரியர் நாங்க ஏற்கனவே பார்த்தபடி சர் ரிச்சர்ட் லிவிங்ஸ்டன் தான் டாஸ்க் ஃபார் எஜுகேஷன் மற்றும் எஜுகேஷன் ஃபார் வேர்ல்ட் அட்ரிஃபிட் என்ற நூல் ஆசிரியராக காணப்படுகிறார்.
அடுத்த வினா, மாணவர்களின் உயர்கல்வியை தொடர்வதற்காக வட்டியற்ற கடன் முறையே இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. மாணவர்கள் அதாவது உயர்கல்வியை தொடர்வதற்கு போதிய அளவு கற்றல் ரீதியான தகமைகள், அதாவது கல்வி தகமை கொண்டிருந்தும் பொருளாதார ரீதியான தகமைகளை கொண்டிராத மாணவர்களுக்கு இலங்கை அரசானது வட்டியற்ற கடன் முறையை அறிமுகப்படுத்தியது. அதாவது 2017 வருடம் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சின் கீழே இது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது பொருளாதார ரீதியாக இடர்படுகின்ற உயர்கல்வியை தொடரவிருக்கின்ற மாணவர்களுக்கு வருடம் ஒன்றிற்கு 3 லட்சம் தொடக்கம் 8 லட்சம் வரையாக, அதாவது 5000 மாணவர்களுக்கு இந்த உதவிய வட்டியற்ற கடன் உதவியை வழங்குவதற்காக உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சின் கீழே 2017 வருடம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த வினா, அண்மையில் கல்வி அமைச்சு எந்த அமைச்சுடன் இணைந்து இணைய பாதுகாப்பு பாடநெறியை ஆரம்பித்தது? அதாவது 2020 ஜூலை 22 மாணவர்களுடைய கற்றலை விருத்தி செய்ய வேண்டும், அதாவது வினைத்திறனான கற்றலை மாணவர்களிடத்தை மேம்படுத்த வேண்டும் மற்றும் கற்றலில் இணைய வழியாக அல்லது நிகழ்நிலை ரீதியான கற்றல் மேற்கொள்ளும் போது இணையத்தினூடாக இடம்பெறுகின்ற குற்றங்களை தவிர்க்க வேண்டும் ஆகிய 2 நோக்கங்களையும் அடிப்படையாக கொண்டு இலங்கை கல்வி அமைச்சானது 2020 ஜூலை 22 கல்வி அமைச்சு ஆனது பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுடன் இணைந்து 2020 ஆண்டு ஜூலை 22 மாணவர்களுடைய இணைய ரீதியான இணையத்தின் ஊடாக மாணவர்களுடைய வினைத்திறனான கற்றல் விருத்தி மற்றும் மாணவர்கள் இணைய வழியாக கற்றலில் ஈடுபடும் போது ஏற்படுகின்ற இடையூறுகளை தவிர்த்தல் ஆகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு 2020 ஜூலை 22 கல்வி அமைச்சானது பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுடன் இணைந்து 3 மொழிகளிலும் இதற்கான பாடநெறியை ஆரம்பித்தது. இந்த பாடநெறி தான் இணைய பாதுகாப்பு, சைபர் சேஃப்டி எனப்படுகின்ற இணைய பாதுகாப்பு பாடநெறியை ஆரம்பித்தது. கல்வி அமைச்சானது பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுடன் இணைந்து இப்பாடநெறியை 2020 ஜூலை 22 ஆரம்பித்தது. அடுத்த வினா, 2020 உலக சிறுவர் தின தொனிப்பொருள் யாது? அதாவது சிறுவர் தினம் உலகளாவிய ரீதியில சிறுவர் தினமானது ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் 1 உலக சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதன் அடிப்படையில இந்த வருடம், அதாவது 2020 வருடத்துக்குரிய சிறுவர் தின தொழிற்பொருளாக காணப்படுகிறது எங்கள் நாடு எங்கள் கையில். எங்கள் நாடு எங்கள் கையில் என்ற தொனிப்பொருளின் அடிப்படையில தான் சிறுவர் தின நிகழ்வானது இலங்கையில மேற்கொள்ள சிறுவர் தின தொனிப்பொருளானது கொண்டாடப்பட்டது அக்டோபர் 1. அடுத்த வினா, ஆகஸ்ட் மாதம் 20 பின்னர் 2020 ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் கல்வி அமைச்சாக பெயர் மாற்றம் பெற்ற முன்னைய அமைச்சு எது? இதற்கு முன்னம் வேறொரு பெயர்ல இருந்து தற்போது, அதாவது 2020 ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு பெயர் மாற்றம் பெற்ற அமைச்சு எது?
உயர்கல்வி தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க அமைச்சுதான் 2020 ஆகஸ்ட் மாதம் முன்னர் உயர்கல்வி தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க அமைச்சு எனும் பெயர்ல இயங்கி வந்தது. பின்னர் கல்வி அமைச்சாக அது மாற்றம் பெற்றது. உயர்கல்வி தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க அமைச்சு. அடுத்த வினா இலக்கம் 39. வினா இலக்கம் 39. தகவல் தொடர்பாடல் பாவனையினூடாக பாடசாலை முகாமைத்துவத்தை மேம்படுத்துவதற்காக கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட முகாமைத்துவ மென்பொருட்கள் அதாவது பாடசாலையில இலங்கையில அறிமுகப்படுத்த எழுத்து ரீதியான ஆவணங்கள் இல்லாமல் இலத்திரனியல் ரீதியாக பாடசாலையுடைய செயற்பாடுகளை மேம்படுத்துவதற்காக இலங்கையில அண்மையில் மென்பொருட்கள் ரீதியாக இந்த விடயங்களை இலகுபடுத்தலாம், பாடசாலையோட தகவல் தரவுகள் முகாமைத்துவ செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்பதற்காக 5 வகையான மென்பொருட்கள் இலங்கை அரசு அறிமுகப்படுத்தியது. அந்த 5 வகையான மென்பொருட்கள்ல 2 வகையான மென்பொருட்களை தான் கேட்டிருக்காங்க. இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட 5 வகையான மென்பொருட்களும் ஒன்று இலத்திரனியல் பாடசாலை மணி மென்பொருட்கள், அது தொடர்பான ஒரு மென்பொருள் இலத்திரனியல் பாடசாலை மணி. அடுத்தது முதலாவது இலத்திரனியல் பாடசாலை மணி. அடுத்தது பாடசாலை ஆசிரியர் சம்பள படிவம் தொடர்பான, அதாவது ஆசிரியருடைய பாடசாலை சம்பள படிவங்கள் எவ்வாறு தயாரிக்க வேண்டும் அல்லது தயாரித்தல் தொடர்பான மென்பொருள். அடுத்தது மாற்றீட்டு நேர சூழ்ச்சிகள் டைம் டேபிள் தயாரிப்பதற்கான ஒரு சாஃப்ட்வேர். அடுத்தது மாணவர் தரவுத்தளம், மற்றது ஆசிரியர் தரவுத்தளம். மாணவர் தரவுத்தளம், மற்றது ஆசிரியர் தரவுத்தளம் ஆகிய 5 மென்பொருட்களை இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்டது. இலத்திரனியல் பாடசாலை மணி, பாடசாலை ஆசிரியர் சம்பள தயாரிப்பு மென்பொருள், மாற்றீட்டு நேர சூழ்ச்சி தயாரிக்கின்ற மென்பொருள், மாணவர் தரவுத்தளம், ஆசிரியர் தரவுத்தளம் ஆகிய 5 மென்பொருட்களும் அண்மையில இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது வினா இலக்கம் 40. இலங்கையில் அச்சிடப்பட்ட முதலாவது பத்திரிகை. இலங்கையில அச்சிடப்பட்ட முதலாவது பத்திரிகை காணப்படுவது கொழும்பு ஜேர்னல், அதாவது கொழும்பு ஜேர்னல் எனப்படுகின்ற பத்திரிகை தான் 1832 வருடம் இலங்கையில முதலாக அச்சிடப்பட்ட பத்திரிகையாக காணப்படுகிறது. அடுத்த வினா, தேசிய கல்வி நிர்வாகத்தின் தற்போதைய தலைவர் யார்? தேசிய கல்வி நிர்வாகத்தில தற்போதைய தலைவர் 2020 மார்ச் 20 இலங்கையில புதிய தேசிய கல்வி நிர்வாக தலைவர் நியமிக்கப்பட்டார். 1985 வருடம் 28ஆம் இலக்க சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டு 1986 வருடம் நடைமுறைக்கு வந்த தேசிய கல்வி நிர்வாகமானது 2020 மார்ச் 20 புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். அவர்தான் டாக்டர் சுனில் ஜயந்த நவரத்ன. டாக்டர் சுனில் ஜயந்த நவரத்ன இவர்தான் தேசிய கல்வி நிர்வாகம், அதாவது NIE இன்
தலைவராக காணப்படுகிறார். எனவே டாக்டர் சுனில் ஜயந்த நவரத்ன தான் தேசிய கல்வி நிர்வாகத்தின் தற்போதைய தலைவராக காணப்படுகிறார். அடுத்த வினா இலக்கம் 42. கற்றல் தொடர்பான அடிப்படை தேர்ச்சிகள் எத்தனை? இலங்கையில 1998 வருடம் கற்றல் தொடர்பான அடிப்படை தேர்ச்சிகள் முதல்ல முன்வைக்கப்பட்டது. அதாவது 5 கற்றல் தொடர்பான தேர்ச்சிகள் முன்வைக்கப்பட்டு மீண்டும் 2003 ஆண்டு தேசிய கல்வி ஆணைக்குழுவோட அறிக்கையின்படி இலங்கையில அடிப்படை கற்றல் தேர்ச்சிகள் 7ஆக அதிகரிக்கப்பட்டது. எனவே தற்போது இலங்கையில காணப்படுகின்ற கற்றல் தொடர்பான தேர்ச்சிகள் 7. கற்றலோட தேர்ச்சிகள் 7 காணப்படுகிறது. அடுத்த வினா இலக்கம் 43. 1998 வருடம் இலங்கையில கற்றல் தொடர்பான அடிப்படை தேர்ச்சி எண்ணக்கரு முன்வைக்கப்பட்டு அதுல 5 கற்றலோட தொடர்புடைய அடிப்படை தேர்ச்சிகள் முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2003 ஆண்டு தேசிய கல்வி ஆணைக்குழுவால மேலும் 2 தேர்ச்சிகள் இணைக்கப்பட்டு மொத்தமாக 7 தேர்ச்சிகள் 2003 வருடத்திலிருந்து இலங்கையில கற்றலுடைய அடிப்படை தேர்ச்சிகள் காணப்படுகிறது. அடுத்த வினா இலங்கையில 20ஆவதாக நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ள கல்வியற் கல்லூரி. ஏற்கனவே பார்த்தோம், இலங்கை முழுவதும் 19 கல்வியற் கல்லூரி காணப்படுகிறது. இந்த கல்வியற் கல்லூரியில முதலாவது மகாவெளியும் இறுதியாக மகரகமையும் 19ஆவதாக அமைக்கப்பட்டது. 20ஆவதாக தொழில்நுட்ப பிரிவுக்கான ஏற்கனவே தொழில்நுட்பத்திற்கான பாடத்திற்காக ருவான்புர கல்வியற் கல்லூரி காணப்படுகிறது. ஏலெவல்ல டெக்னாலஜி ஸ்ட்ரீம் அதாவது தொழில்நுட்ப பிரிவு ஒரு பாடமாக கொண்ட மாணவர்களை உள்ளீர்க்கும் முகமாக கொரிய அரசுட உதவியோட 20வது கல்வியற் கல்லூரியாக குளியாப்பிட்டியில ஒரு கல்வியற் கல்லூரி ஒன்று நிர்மாணிப்பதற்காக அரசு திட்டமிட்டுள்ளது. எனவே 20ஆவதாக நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ள கல்வியற் கல்லூரி குளியாப்பிட்டி கல்வியற் கல்லூரி. அடுத்த வினா யுனெஸ்கோவிட நோக்கங்கள். யுனெஸ்கோட கல்வியிட தூண்கள் 4 காணப்படுது. யுனெஸ்கோட பிரதான கல்வி நோக்கங்கள் தூண்கள் 4 காணப்படுது. 1996 ஆண்டு டெலர் அறிக்கை மூலம் முன்வைக்கப்பட்ட கருத்தின் அடிப்படையில கல்விக்கான 4 தூண்கள் காணப்படுது. இதை தவிர யுனெஸ்கோட கல்வி நோக்கமாக காணப்படுவது 5 நோக்கங்கள் காணப்படுகிறது. யுனெஸ்கோட கல்வி நோக்கங்கள் மொத்த எண்ணிக்கை 5. அடுத்த வினா தக்ஷலாவ எனும் இணைய செயற்திட்டம் தக்ஷலாவ எனும் இணைய செயற்திட்டம் கல்வி அமைச்சின் எந்த பிரிவின் கீழ் இயங்கி வருகிறது? யுனெஸ்கோட கல்வி நோக்கங்கள் 5ல சகலருக்கும் கல்வி முதலாவது. யுனெஸ்கோட கல்வி நோக்கம் சகலருக்கும் கல்வி, விஞ்ஞான கல்வியை வழங்குதல், கற்றலுக்காக கற்றல், ஆரம்ப கல்வியிலிருந்து இடைநிலை கல்விக்கு செல்ல வழிகாட்டுதல், சமூகம் முழுவதும் கற்ற சமூகமாக மாற்றப்படல். இவைதான் யுனெஸ்கோட கல்வி நோக்கங்கள் காணப்படுகிறது. அடுத்த வினா தக்ஷலாவ எனும் இணைய செயற்திட்டம்
கல்வி அமைச்சின் எந்த பிரிவின் கீழ் இயங்கி வருகிறது? ஈதக்ஷலாவை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈதக்ஷலாவை என்பது தரம் 1 தொடக்கம் 13 வரையான மாணவர்களோட பாடத்திட்டம் மற்றும் ஆசிரியர் அறிவுரை வழிகாட்டி, பாடத்திட்டம், ஆசிரியர் அறிவுரை வழிகாட்டி, கற்றலுக்கான வினாவிடைகள் போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது தான் இந்த ஈதக்ஷலாவ எனும் இணையவழி செயற்திட்டம். இந்த இணையவழி செயற்திட்டமானது கல்வி அமைச்சிட தகவல் மற்றும் தொடர்பாடல் பிரிவின் கீழ் இயங்கி வருகிறது. ஈதக்ஷலாவ் என்றது தரம் 1 தொடக்கம் 13 வரையான மாணவர்களோட பாடத்திட்டம், ஆசிரியர் அறிவுரை வழிகாட்டி, கற்றலுக்கான வினாவிடைகள், கற்றல் தகவல்கள், கற்றல் விருத்திக்கான பல்வேறு கற்றல் வழிகாட்டிகள் போன்றவற்றை கொண்டு அமைந்த ஒரு இணைய செயற்திட்டம் தான் ஈதக்ஷலாவ. இந்த ஈதக்ஷலாவ என்ற செயற்திட்டத்தை கல்வி அமைச்சிட தகவல் மற்றும் தொடர்பாடல் பிரிவின் கீழ் இது இயங்கி வருகிறது. அடுத்த வினா, இலங்கையில் திறந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? இலங்கையில திறந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இலங்கையில 1978 ஆண்டு இலங்கையிட கல்வி அமைச்சிட தகவல் தொடர்பாடல் பிரிவின் கீழ் இயங்கி வருகின்ற ஒரு இணைய செயற்திட்டம் தான் ஈதக்ஷலாவ. இந்த ஈதக்ஷலாவோட செயற்பாடுகள் என்னன்னா, தரம் 1 தொடக்கம் 13 வரையான மாணவர்களுக்கான பாடத்திட்டங்கள், ஆசிரியர் அறிவுரை வழிகாட்டி, கற்றலுக்கான வினாவிடைகள், கற்றல் விருத்திக்கான ஏனைய கற்றல் உதவிகள் போன்றவற்றை வழங்குகின்ற இணைய வழியான ஒரு செயற்திட்டம் தான் ஈதக்ஷலாவ. இந்த ஈதக்ஷலாவையானது கல்வி அமைச்சிட தகவல் மற்றும் தொடர்பாடல் பிரிவின் கீழ் இயங்கி வருகிறது. அடுத்த வினா, இலங்கையில 1978 வருடம் 16ஆம் இலக்க சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட திறந்த பல்கலைக்கழகம் ஆனது 1980 வருடம் இலங்கையில ஆரம்பிக்கப்பட்டது. 1978 வருடம் 16ஆம் இலக்க கல்வி சட்டத்தின்படி இலங்கையில உருவாக்கப்பட்ட இலங்கை திறந்த பல்கலைக்கழகம், அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆனது 1980 ஆண்டு அதனுடைய கல்வி நடவடிக்கைக்காக அது ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த வினா, 2021 ஆண்டில், அதுல 2021 என்ற ஒரு விடயம் வரையில 21ஆம் ஆண்டுல உத்தேசிக்கப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை 35. ஏற்கனவே அதிகமான மாணவர்கள் காணப்பட்டாதன் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஆசிரியருக்கு 35 மாணவர்களின் கீழே கற்பிப்பதற்கான ஒரு திட்டம் ஒன்று உத்தேசிக்கப்பட்டுள்ளது. எனவே 2021ஆம் ஆண்டில் தரம் 1ற்கு வகுப்பொன்றில் இணைப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை 35. அடுத்த வினா, ஆரம்ப பிரிவு வகுப்புகளில் காணப்படுகின்ற வகைப்பாடுகள் எவை? யாருக்காவது தெரியுமா? அதாவது பிரைமரி வகைப்பாடுகள் 3 வகைப்பாடுகள் காணப்படுகிறது. ஒன்று தரம் 1 தொடக்கம் 2 முதல் நிலை 1, அந்த அதுக்கு கூறப்படுகின்ற பேர் முதல் நிலை 1. கிரேட் 1 and 2 முதல் நிலை 1. கிரேட் 3 and 4 முதல் நிலை 2. தரம் 1 மற்றும் 2 வகுப்புகள் முதல் நிலை 1 எனவும், தரம் 3 தொடக்கம் 4 வகுப்புகள் முதல் நிலை 2 எனவும், தரம் 5 தொடக்கம்
5 வர்ணம். தரம் 5வது வகுப்பு, அதாவது 5ஆம் வகுப்பு முதல்நிலை 3 எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது தரம் 1 தொடக்கம் 2 முதல்நிலை 1 எனவும், தரம் 2 தொடக்கம் 1 தொடக்கம் 2 முதல்நிலை 1 எனவும், 3 தொடக்கம் 4 முதல்நிலை 2 எனவும், தரம் 5 முதல்நிலை 3 எனவும் 3 வகைப்பாட்டின் கீழ் தரம் 5 வரையாக கொண்ட ஆரம்ப பிரிவுகள் வகைப்படுத்தப்படுகிறது. பிரிவுகள் எவை? அந்த கேள்விக்கான விடையை நீங்க எப்படி எழுதணும்னு சொன்னா, முதல்நிலை 1, முதல்நிலை 2, முதல்நிலை 3 என குறிப்பிட்டு அதற்கான தரங்களை குறிப்பிட வேண்டும். அடுத்த வினா, இலங்கையில காணப்படுகின்ற வகை 3, அதாவது டைப் 3 ஸ்கூல் எத்தனை? இலங்கையில காணப்படுகின்ற டைப் 3 ஸ்கூல் எத்தனை? 2019ஆம் ஆண்டு மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி இலங்கையில காணப்படுகின்ற மொத்த பாடசாலைகள் 11,082. 11,082. அதுல 1AB பாடசாலைகள் 1043, 1C பாடசாலைகள் 1863, டைப் 2 பாடசாலைகள் 3227, டைப் 3 பாடசாலைகள் 4035. எனவே இலங்கையில காணப்படுகின்ற டைப் 3 பாடசாலைகளோட எண்ணிக்கை, அதாவது டைப் 3 பிரைமரி ஸ்கூல் மொத்த எண்ணிக்கை 2019ஆம் ஆண்டு மத்திய வங்கி ஆண்டறிக்கையின் படி 4035. இலங்கையில காணப்படுகின்ற மொத்த பாடசாலைகளோட எண்ணிக்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கைப்படி 2019ஆவது ஆண்டு 11,082. அதாவது மொத்த பாடசாலைகள், அரச பாடசாலை, பிரிவினாக்கள், விசேட பாடசாலைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய மொத்த பாடசாலைகளோட எண்ணிக்கை 11,082. 1AB பாடசாலைகள் 1043, 1C பாடசாலைகள் 1863, டைப் 2 பாடசாலைகள் 3227, டைப் 3 பாடசாலைகள் 4035. அடுத்த வினா, இறுதியான வினா, சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்தவர். சாரண்யம் தொடர்பா படிச்சிருக்கோம். சாரணர் இயக்கம் தோற்றுவித்தவர் 1907ஆவது வருடம் பிரித்தானியாவினுடைய லெப்டினன்ட் ஜெனரலாக இருந்த பேர்டன் பவல் பிரபுதான் சாரணர் இயக்கத்தை உலகளாவிய ரீதியில தோற்றுவித்தார். இலங்கையில 1912ஆம் ஆண்டு மாத்தளை கிறிஸ்தவ கல்லூரியில ஜீசட் ஸ்டீஃபன் என்பவரால சாரணர் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. எனவே சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் பேர்டன் பவல்.